ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழித்து திருப்பி என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் கடைசியில் அவங்க மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு வருத்தப்படாத பல்லவா, வரணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க வருவாங்க, வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் நீங்கள் எங்கே போய் அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கே போய் கேட்குறீங்களா, ஏன் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னு? திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா? அவங்க அங்கேயே இருப்பாங்கன்றதுல என்ன உத்தரவாதம் இருக்குது? எனக்கு அது மட்டும் இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வழியில் பார்த்தா கூட்டிகிட்டு வந்தோம், அவ்வளோதான் தெரியும். அவங்க வீடெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோழன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா அவ்வளோதானா, இனிமேல் அம்மாவே என் வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்கள் அம்மா திரும்ப வந்தாலே வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காலேஜ் வந்துருச்சுடா, இங்கே பாரு, எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடாது. உனக்காக 3 அண்ணனுங்க இருக்கோம், ஒரு அண்ணி இருக்காங்க, சரியா? எதுக்காகவும் வருத்தப்படாது, நீ போயிட்டு வா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு பல்லவனை அனுப்பி விடுறாங்க. எதுக்குங்க? அவங்களோட வீடு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க, பல்லவன் மேலே பாசமாக இருந்தாங்க, நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்னடனா அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு வேளை அவர் தான் அடித்து அனுப்பியிருப்பார்னா நம்மளுக்கு சத்தமே கேட்டிருக்காதா? இதில் ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியல. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி தனிதாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்தால் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே எல்லாரும் எழுப்பணும்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் சொன்னீங்கள்ல, இந்த அம்மா ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் போல இருக்குது, வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டில் பணம் எடுக்காமல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரூமுக்கு வந்தாங்க. அவங்கள கையும் காலமாக நான் பிடிச்சிட்டேன், அதனால் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறத விட எனக்கு பணத்தை சேவ் பண்ணணும், அதுக்காக பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே டைம் சரியாக போச்சு, அவங்க அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோழன் இருந்துட்டு உண்மையாகவே இவ்வளோ விஷயம் நடந்ததா? என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, இவங்களை எழுப்புனா மொத்த பேரும் எந்திரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பல்லவனா பக்கத்தில் தான் இருந்தான், அவனுக்கு விஷயம் என்னென்னு தெரிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் அவன் இன்னும் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் அவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே வெளியவும் பூட்டு போட்டிருக்கு, உள்ளேயும் லாக் போட்டிருக்கு. அவங்க இங்கே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. வானத்தி வராங்க. வா வந்து உட்காரு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன விஷயம்? என்ன ஒரே சந்தோஷமாக இருக்க சாயந்தரமா? இந்த கடையை நீ வாங்க போறியா? என்ன போர்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? கடையை நேமை மாற்ற போகிறோம்ல, அதனால் பேரை மாற்றுறான்னு ஒருவேளை என் பேரை வைப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி வந்து சொல்லுவோம். நீ என் பேரை வச்சுட்டாலியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வானத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பணத்தை கொடுக்க யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். சேரனன், பல்லவன், சோழன், அண்ணி, இவங்க எல்லாருமே வரோம். ஓ, உங்கள் அண்ணிலாம் கூட வராங்களா? ஏன் என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா? நீ இல்லாமையா? நீயும் வா. இது நானாக கேட்ட பின்னாடி நீ என்னை கூப்பிடுற அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி அப்படி பண்ணாலையும் தப்புன்ற, இப்படி பண்ணாலையும் தப்புன்ற, என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ தானே வந்து, இல்லை வீட்டில் அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு என்னடா இது, பல்லவனுக்கு போய் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சந்தையா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் இடத்துல இருக்கிறவங்க தான், அவங்களும் அந்த சைடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் 2 பேரும் ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அரிசி பார்த்தோன்னா அரிசி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த குடுக்கறதுக்காக நம்ம நிலா, சேரன், பல்லவன், சோழன் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. "இன்னையிலேருந்து நீ தான் இந்த கடையோட ஓனர்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, "என் நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு தான்டா நிறைவேற போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "ஓனர் எப்போ வருவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓனரும் வந்துடுறாங்க. இந்த கடை ரொம்பவே ராசியான கடை. சின்ன வயசுல பாண்டியன் வந்து வேலை செஞ்சது. இப்ப இந்த கடைக்கே அது ஓனர் ஆக போகுது அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுக்கலாம். இன்னைக்கு நல்ல நாளு காசு வாங்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் நடேசன வச்சு அவங்க அண்ணன், கடையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு எல்லார் வீட்லயும் ஒரு ஓட்டை இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நான் கண்டுக்கிறேனா, இல்ல பேசுறேன்னா, நீங்க எதுக்காகடா அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வேவு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நிலா இருந்துட்டு அவங்க எல்லாருக்கும் சரி பணத்த குடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கையாலேயே பணத்த வந்து குடுக்குறாங்க. சோழனும், பாண்டியும், பல்லவனும் இருந்துட்டு விசிலெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. "இங்க என்ன தேட்டருக்கா வந்திருக்கோம்? பணத்த குடுக்கறதுக்காக வந்திருக்கோம். விசிலெல்லாம் அடிச்சிட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழன பிடிச்சி திட்டி விட்டுர்றாங்க. "என்னடா இது! இவ இத்தன பேருக்கு முன்னாடி நம்மள திட்டிட்டுருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல்லவன மட்டும் நிலா எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.